இப்போ செகண்ட் ரெசிபி நமக்காக என்ன காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத புஷ்பா மேமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப செகண்ட் என்ன ரெசிபி செய்ய போறோம்? அடுத்து ஒரு பொரியல் வேணும்ல, கண்டிப்பா முட்டையிலேயே பொரியல் பண்ணிடலாம். அதாவது முட்டை ரோஸ்ட். முட்டை ரோஸ்ட். ஓகே, இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. பட் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. முதல்ல முட்டையை வேக வச்சு வச்சுக்கணும். அதுல 2 கீரல் போட்டு வச்சுக்கணும். சட்பட்டா சமையல்னு சொல்லலாம், அவ்வளவு வேகமா முடிஞ்சிடும். ஓகே. முட்டை ரோஸ்ட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த முட்டை, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சின்ன வெங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை, மல்லித்தூள், எலுமிச்சை சாறு. இதுல கொஞ்சம் எண்ணெய். இப்போ எண்ணெய் ஊத்திட்டோம். எண்ணெய் லைட்டா சூடாயிட்டு இருக்கு. சூடாறதுக்குள்ளேயுமே நம்ம முட்டையை கொஞ்சம் கீறி வைக்கணும். சோ ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த அவசரமான இதுல நமக்கு ஈஸியா சீக்கிரமா அதே சமயத்துல ஆரோக்கியமா உணவு எப்படி சமைக்க முடியும் அப்படின்றதையும் நமக்கு எடுத்து காட்டுறதுக்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் நம்மளுடைய ஷோ. சோ அதனால இப்ப அந்த மாதிரி ஒரு அழகான இந்த முட்டை ரோஸ் ஈஸியா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது எந்த அளவு ஈஸி அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சுல மேம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம முட்டை எவ்வளவு முட்டை போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகாத்தூள் கம்மியா போடணும், மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும். அப்புறம் மஞ்சத்தூளும் அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா. எண்ணெயில லேசா கரம் மசாலா. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, இந்த சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணாம இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அத இதுல போட்டுடலாம். போட்டு ஒரு பெரட்டி சைடுல எடுத்துடலாம். இப்போ நம்ம முட்டை கோடு போட்டு வச்சிருக்கோம், அந்த முட்டையை எடுத்துக்கலாம். இதுல விருப்பப்படுறவங்க 2ஆ கட் பண்ணியும் பண்ணிக்கலாம். இதுல கோடு போடுறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு மூசி இல்லைன்னா ஃபோக் வச்சும் குத்திக்கலாம். அது அந்த நிறைய புள்ளி புள்ளியா இருக்கும் போது அதுல மசாலா சேர்ந்ததுன்னா அது பாக்குறதுக்கே புள்ளி வச்ச முட்டை மாதிரி இருக்கும். இந்த முட்டையை அதுல போட்டுடலாம். போட்டுட்டு நெருப்பு மட்டும் கம்மியா வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இதுல அப்படியே இந்த முட்டையை பெரட்டணும். ஒரு பக்கம் முட்டை பிறண்டுட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வெங்காயம், மசாலா, எண்ணெய் எல்லாம் சேர்ந்து அதுவும் கொஞ்சம் அப்படியே ஊறிட்டு இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு ஆனியன் ஊறுகாய் மாதிரி. இந்த மாதிரி நல்லா பெரட்டணும். பெரட்டும் போது அந்த முட்டை அங்கங்க ரோஸ்ட் ஆகணும். இதை பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ் ரொம்ப நிதானமா தான் இருக்கணும். இந்த ஆனியன் அந்த எண்ணெயில இது ரோஸ்ட் ஆகிற சமயத்துல அதுவும் ஒரு ஓரத்துல கொஞ்சம் அது சூடாயிட்டே இருக்க அதுல இருக்கிற மசாலாக்கள் எல்லாம் உள்ள இறங்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இந்த நம்ம கோடு போட்ட இடத்துல எல்லாம் மசாலா இதாகி அந்த கோடுகள் தெரியுது. இதே இது நீங்க புள்ளி போட்டீங்கன்னா அந்த முட்டை ரோஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியும். அப்புறம் இப்போ கொஞ்சம் இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபைனல் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைங்கிறது செட்டிநாடு சவுத் இந்தியன் பாரம்பரியம் மட்டும் இல்ல, இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு உணவா இருந்தானா அத எல்லா உணவுல எல்லா ரெசிபிலையும் சேர்த்திருப்பாங்க. இதுல ஏன் நம்ம முதல்ல போடாம லாஸ்ட்ல போட்டோம்னா அதிகமா ஃப்ரை ஆகாம அது அப்படியே கடிச்சு சாப்பிடுறது சாரோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் லாஸ்ட்ல போட்டிருக்கோம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு திருப்பிக்கலாம். இப்பதான் அவங்க எல்லா இன்கிரிடியன்ட்டையும் ஒன்னாவே சேர்க்கிறாங்க. ஒரே பேன்ல ஒரு பக்கம் சின்ன வெங்காயம் வதக்கிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் முட்டைய நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு சைட் ஃபைனலா இப்ப கருவேப்பிலை போட்டு அதையும் தனியா ஒரு ஓரத்துல வச்சு செஞ்சு இப்பதான் மூணுத்தையும் ஒரு சேர கிளறிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபிஸ்க்கும் நம்ம இன்கிரிடியன்ட்டுக்கும் டைம் கொடுத்து அழகா செய்யும் போது அது நமக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் சாப்பிடறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஃபைனலா நம்ம இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப சர்வ் பண்ணும் போது என்ன பண்ணலாம்னா இதை 2ஆ கட் பண்ணிட்டு, இந்த எக்கை 2ஆ கட் பண்ணிட்டு அந்த இன்னொரு சைடு இருக்குமே அதையும் கொஞ்ச நேரம் அந்த தவாலையே விட்டுட்டோம்னா அந்த இன்னொரு சைடும் நல்ல ரோஸ்ட் ஆயிடும்.
இப்போ இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த முட்டை ரோஸ்ட் வந்து செஞ்சு காட்டினாங்க. அண்ட் அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த முறையும் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அவசரத்துல எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கடகடன்னு மிக்ஸ் பண்ணி வைப்போம். அப்படி இல்லாம இவங்க பண்ண அதே மெத்தட்ல பண்ணா இந்த ரெசிபி வந்து அவ்வளவு பிரமாதமா வரும். அப்புறம் எந்த உணவு, அதாவது அயர்ன் கண்டென்ட் உள்ள எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது கூட விட்டமின் சி உள்ள ஏதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுடணும். இந்த இதுக்கு மேல கொஞ்சம் லெமன் ஜூஸ் புளிஞ்சா நமக்கு அந்த நம்ம இதுல இருக்கிற அயர்ன் சத்து எல்லாமே நமக்கு உடம்புல சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு பொருளும், அதாவது விட்டமின்ஸ் எல்லாம் தனியா எந்த பலனும் கொடுக்காது. அது வந்து நம்ம பாடியில அப்சர்வ் பண்ணோம்னா அதுக்கு இன்னொரு இன்கிரீடியன்ட் போட்டாதான் அது அப்சர்வ் ஆகும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லைட்டா மேல எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம அது மேல ஊத்தியும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா பக்கத்துல வச்சுட்டா அவங்க விருப்பப்பட்டவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சவுத் இந்தியன்ல கொத்தமல்லி இல்லாம எதுவுமே இல்லை. எப்பவுமே கலர்ஃபுல்லா இருந்தாதான் நமக்கு பாக்கிறதுக்கு பிடிக்கும். பசுமையான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படிங்கறதுனால நம்ம ரொம்ப விரும்பியும் அத பாக்குறோம். இப்போ முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. அழகா வந்து கலர்ஃபுல்லா நமக்காக வந்து கார்னிஷ்லாம் பண்ணி சூப்பர்வா வந்து புஷ்பா மேம் கொடுத்துட்டாங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வெங்காயம், அதெல்லாம் கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் எடுத்து சூப்பர் மேம். ரொம்ப 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 அருமையா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி எக் அந்த ரோஸ்ட் வந்து சாப்பிட்ருப்போம். ஆனா நிஜமா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஃபிளேவர் வந்து கண்டிப்பா வந்து நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வெங்காயம் ஒரு பீஸ், கருவேப்பிலை ஒரு பீஸ். அது கருவேப்பிலை நல்ல எண்ணெயில வந்து பொரிஞ்சு வேற இருக்கு. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. முட்டை ரோஸ் செய்யும் முறை: அடுப்பில் தவாவை வைத்து தவா நன்கு சூடேறிய பிறகு எண்ணெய் ஊற்றி அதில் உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலாவை சேர்த்து இதோடு சின்ன வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். கீறி வைத்திருக்கும் முட்டையை அதில் சேர்த்து பிரட்டவும். முட்டை நன்கு வறுபட்டதும் சிறிது கருவேப்பிலை சேர்த்து கிளறி இறக்கி அதில் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் கொத்தமல்லி சேர்த்து பரிமாறினால் சுவையான முட்டை ரோஸ் தயார். சரி நேர்களே, இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில வந்து 2 ரெசிபிஸ் பார்த்தோம். 2 ரெசிபிஸும் புஷ்பா மேம் ரொம்ப ரொம்ப அழகா வந்து நமக்காக செய்து காட்டினாங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்ற முறையையும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதற்கிடையில ஏகப்பட்ட டிப்ஸும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக்னை வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.